இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். முதல் ஈஸி கேம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா C++ சோலார் கேம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா CP-Z44R ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் தான். ஃபர்ஸ்ட் இது அன்பாக்சிங் பார்க்கலாம், இன்ஸ்டலேஷன் எப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங். நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்குள்ள ஒரு சோலார் பேனல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி டைப் பின் இருக்கும் உங்களுக்கு வந்து கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது கேமரா கிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மேனுவல், ஸ்க்ரூஸு, மவுண்டிங் ஸ்க்ரூஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளாம்ப், உங்களுக்கு வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுறதுக்கு கிளாம்ப்பு. இது கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் மோடில் கனெக்ட் பண்ணுற கிளாம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கிட்லேயே வந்துடும். உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே வாங்க தேவையில்லை, நீங்கள் இதுலேயே வந்துடும். நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டு அண்ட் மெமரி கார்டு மட்டும்தான் அது இருக்கும். சிம் கார்டு அண்ட் மெமரி கார்டு மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சிம் கார்டில் வந்து டேட்டாஸ் இருக்கணும். நீங்கள் SD கார்டு வந்து மினிமம் வந்து 32 GB வந்து அப் டு வந்து நீங்கள் 250 GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. ஸோ இது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு பேட்டரி. இன்பில்டு பேட்டரினா வந்து 18,000 mAh பேட்டரி. இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 10 hours வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். அதாவது வித்தவுட் சோலார் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 hours வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து சப்போஸ் நான் வந்து மோஷனே இல்லை, நார்மல் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் போட்டு ஒரே பொசிஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 அதாவது 15 மணிலேருந்து 16 மணி வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ அதான் அந்த கேமரோட பெனிஃபிட்டு. இது ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை இதான் பவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் உள்ளுக்கு ரிமூவர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது ரிமூவ் பண்ணணும். ஸ்டிக்கரை இது ரிமூவ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆனில் தான் இருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இன்பில்டாக பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிடணும். நீங்கள் பவர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே சோலார் பேனலில் நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் சிம் கார்டு SD கார்டு போடுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கேமராவை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ SDன்னு இருக்கும். அதில் நான் ஆல்ரெடி SD கார்டு தனியாக வச்சுருக்கேன். நான் அந்த SD கார்டை கனெக்ட் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு SD கார்டு எந்த பொசிஷன் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த பொசிஷன் படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டு இந்த கிளியா இந்த பொசிஷனில் கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ரப்பரை க்ளோஸ் பண்ணிடுங்க, தண்ணி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேனல் வந்து ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலே காட்டும் SD கார்டு கனெக்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிம் கார்டு கனெக்டர், நெட்வொர்க் இஸ் கனெக்டிங், ப்ளீஸ் வெயிட்னு வந்துருக்கு இல்லையா, 4G நெட்வொர்க் கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு சொல்லிடும். எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கேமராவில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த ஈஸி கேமை வந்து சோலார் கேமரா எப்படி நம்ம மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். C++ல் வந்து ஈஸி கேமுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி கேம் ப்ளஸ்ங்கிற மொபைல் ஆப் இருக்குது. இது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். EZYKAM+ இந்த ஆப்பில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் சைன் அப் சைன் இன் இருக்கும். சைன் அப்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறா இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் மெயில் ஐடி கொடுப்பீங்க. அந்த லிங்க்கில் ஒரு கோடு வரும். கோடை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குனால என்னோட அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். நான்
என் அக்கௌண்ட்டு இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன். என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் பண்ணி உங்கள் டிவைஸ் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? இந்த டிவைஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிளை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே செட்டிங்ஸ் பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடல் நம்பர், நான் ஆல்ரெடி சோலார் பேனலுக்கு வந்து எங்கள்கிட்ட ஈஸி கேம் இவ்வளோ மாடல் நம்பர்ஸ் இருக்குது. எல்லா கேமராக்குமே இதே ப்ரொசீஜர் தான் இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாத்துக்கும் இதே கேமரா ப்ரொசீஜர் தான். ஈஸி கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் CP-Z44R இருக்கு இல்லையா, இந்த மாடல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த மாடல் நம்பர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே ஆட் டிவைஸ் டு ஸ்கேன்னு வரும். ஆட் டிவைஸ் டு ஸ்கேன்னா வந்து இப்போ நான் கையில் இருக்கனால எடுத்துட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் மேலே டாப்பில் இருக்க முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 QR கோட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர். இந்த QR கோடு தான் ஸ்கேன் பண்ணுற QR கோட், செகண்ட் தான். ஸோ நான் அதனால் இதை கை வச்சு மறைச்சிக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கை வச்சு மறைச்சிட்டு ஒரே ஒரு QR கோடு தான் தெரியுது. ஸ்கேன் நவுன்னு நான் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், ஸ்கேன் நவுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்கேன் ஆயிரும். ஸ்கேன் ஆகி இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். டன் வந்துச்சு இல்லையா, டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேமரா வியூ வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ டிவைஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு கேமரா வியூ வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து ஃபுல்லாகவே நிற்கும். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன் கிளிக் பண்ணி டிவைஸ் உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும். இப்போ இந்த 3 புள்ளி மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து ரைட் சைடில் டாப்பில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் மோடுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் பவர் சேவிங்னு இருக்கும். இது கண்டினியூஸ் மோடு மாற்றுங்க. கண்டினியூஸ் மோடு மாற்றிட்டு ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது, ஸோ அது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் வியூ. சப்போஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதா கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபீச்சர்ஸில் நைட் மோட் இருக்கும். நைட் மோடில் டிஃபால்ட்டாக இன்ஃப்ராட் மோட் இருக்கும். இன்ஃப்ராட் மோடுனா வந்து உங்களுக்கு வந்து நைட் ஆச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டும் தான் தெரியும். இதே இது கலர் லைட் மோடு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டேயும் நைட்டும் உங்களுக்கு எப்போயுமே லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கும். ஸ்மார்ட் மோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஐயாயிரத்தோட டிஸ்டன்ஸு. இதில் வந்து 10 மீட்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்லையுமே 10 மீட்டருக்கு வந்து கலர்லையும் 20 மீட்டர் வரைக்கும் பிளாக் அண்ட் தெரியும். நீங்கள் ஸ்மார்ட் மோடு எனேபிள் பண்ணிங்கன்னா PR சென்சார் எனேபிள் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மோடு ஒர்க் பண்ண கரெக்டாக செக் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அதுதான் மெயின். இதில் இந்த PR எனேபிள் இருக்கா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படின்னா நைட் மோடில் வந்து ஸ்மார்ட் மோட் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10 மீட்டர் வரைக்கும் PR டிடெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கலர் மோட்லையும், ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடு உங்களுக்கு ஆன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ஷன் அலாரம். சப்போஸ் உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன் இருக்கும், அலாரம் செட் லெவல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹியூமன் பாடினா நீங்கள் ஹியூமன் பாடி எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் விட்டுடலாம். மோஷன் ட்ராக்கிங்னா அதாவது ஹியூமன் பாடி ஃபில்டர் பண்ணும்போது மோஷன் டிடெக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோஷன் ட்ராக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதில் ஒர்க்கிங் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஒர்க்கிங் மோட்னா வந்து பவர் சேவிங் மோட், கண்டினியூஸ் மோட்னு நீங்கள் டிஃபால்ட்டாக கண்டினியூஸ் மோடு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டினியூஸில் ரெக்கார்டிங் ப்ராப்பராக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் 64 GB. நம்ம உங்களுக்கு நான் ஃபார்மேட் கண்டிப்பாக புதுசாக போடும்போது ஃபார்மேட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 SD கார்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். CP+லேயும் இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி வாங்கினா கூட நீங்கள் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் 10 SD கார்டு இருக்கணும். இது மினிமம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 32 GB அப் டு வந்து 250 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். இது ரெக்கார்டிங் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரெக்கார்டிங் இருக்கும். ஈவெண்ட் ரெக்கார்டிங்னா மோஷனாக ரெக்கார்ட் பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்னா வந்து கண்டினியூஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங்னா அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ரெக்கார்டிங் ஆகி உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங் இதில் இருக்கும். ஸோ மெயினாக அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க்கிங் மோடுன்னு இருக்குல்ல, இதான் மெயின். நான் ஆல்ரெடி கன்டினியூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடுன்னு போட்டிருக்கும். அதாவது எப்போல்லாம் பிஆர் சென்சர் பவர் சேவிங் மோடுனா எப்போல்லாம் பிஆர் சென்சர் ட்ரிகர் ஆகுதோ அப்போ தான் கேமராவே ஆன் ஆகி உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பவர் சேவிங் மோட் போடாதீங்க. கண்டினியூஸாக போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கேமரா ரன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் தான் ரெக்கார்டிங்கும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். பவர் சேவிங் மோடில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து பிஆர் எப்போ டிடெக்ட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கேமரா ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு ஆன்லைன் வரும், ப்ளஸ் வந்து ரெக்கார்டிங் நடக்கும். ஸோ அதனால் கண்டினியூஸ் மோட் போட்டுக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் வேணால் உங்களுக்கு எப்பப்போ ஆஃப் ஆகுதோ ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து எவ்ரி டிவைஸ் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸுக்கு ஒரு ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அலர்ட் கொடுக்கும். பவர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, எவ்வளோ பவர் சோர்ஸ் இருக்குது, செட் வந்து லோ பேட்டரி எவ்வளோ 20% லோ பேட்டரி உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா வியூ தெரியுது இல்லையா? நான் இப்போ இதில் வந்து நான் ப்ளேபேக் பார்க்கணும் கூட அதில் ப்ளேபேக் பண்ணி நான் பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங் நான் போட்டிருக்கேன். ஸோ இது ப்ளேபேக் சுற்றி ஒரு டைம் ஆகும். இது எல்லாமே வந்து உங்களுடைய சிம் கார்டோட பேண்ட்வித்தை பொறுத்து தான் மாறும். ஏன்னா வந்து நீங்கள் 24/7 பார்க்குறதா இருந்தால் நீங்கள் 2 GB டேட்டா பத்தாது. நான் ஆக்சுவலி வந்து போட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயாவது ஒருக்க பார்க்குறதுக்கு நீங்கள் எப்போயாவது ஒருக்க பார்க்குறது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 24/7 பார்க்குறாச்சுன்னா உங்களுக்கு மினிமம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 12 GB கிட்ட இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் 24/7 இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முடியும். ஸோ நீங்கள் எப்போயாவது பார்க்குறதா நீங்கள் 2 GB டேட்டாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ளேபேக்கில் நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங் நான் ஆல்ரெடி போட்டு வச்சதுனால உங்களுக்கு ப்ளேபேக்கில் இதில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ இது வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்டி குவாலிட்டியில் எனக்கு வந்து இல்லை லோ குவாலிட்டி வேணால் கூட நீங்கள் லோ குவாலிட்டி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் பேசணும் உங்கள் 2-way டாக் பண்ணால் கூட வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, பேசிக் ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ் இதில் இருக்கும். இதில் 2-way டாக் எனேபிளாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே யாராவது பார்த்து நீங்கள் பேசினா கூட வந்து இதில் கால் பட்டன் இருக்கும். கால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2-way டாக் எடுத்து பேசிக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்ட்ரீம் ஆகி வரும். இல்லையா கால் பட்டன், இந்த கால் கிளிக் கால் டுன்னு வருது இல்லையா, அப்போ 2-way கம்யூனிகேஷன் கேமராக்கு போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைவ் வியூவில் உங்களுக்கு ஸோ 2-way டாக் மூலியம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அதில் பேசிக்கே இதுதான் மெயினாகவே. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கேமராக்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சோலார் கேமரா. ஈஸி கேமில் நிறையா புல்லட் கேமரா இருக்குது, பிடி கேமராஸ் இருக்குது, டூம் கேமராஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈஸி கேம் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதுதான் நம்ம ஈஸி கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி Z4R வந்து நம்ம வந்து பார்த்தது. ஸோ இந்த ப்ரொசீஜர்லேயே நம்ம ஆட் பண்ணி நம்ம எல்லாமே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு C++ல் ஈஸி கேம்னாவே வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.